Welcome back to our channel Guidance for Learning. இன்னைக்கு நம்ம வீடியோல 11th standard physics unit 7 properties of matter இந்த லெசனோட book back answers பத்தி தான் பார்க்க போறோம். One word answers எல்லாம் book backல கொடுத்திருக்காங்க, அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. Then short answers. First one, define stress and strain. Page number 52 எடுங்க. Page number 52ல first paragraphல லாஸ்ட்ல இருந்து செகண்ட் லைன் த ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பேராகிராஃபோட லாஸ்ட்லேருந்து செகண்ட் லைன் இட்ஸ் டைமென்ஷன் இஸ் எம்எல் ரைஸ் டு -1 டி ரைஸ் டு -2 முடியது வரைக்கும் நோட் பண்ணுங்க. தென் பேஜ் நம்பர் 53 எடுத்துக்கோங்க. தென் பேஜ் நம்பர் 53ல ஸ்ட்ரெயினோட ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயினில் தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. The fractional change அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்ல இருந்து ஃபோர்த் லைன் டிகிரி ஆஃப் டிஃபார்மேஷன் முடியது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இடையில இன் அதர் வேர்ட்ஸ் அதை கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைன் இஸ் ஈக்குவல் டு அதை நோட் பண்ணிக்கோங்க. டெல்டா எல் டிவைடட் பை எல் இது முடியது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். தென் செகண்ட் ஒன் ஸ்டேட் ஹூக்ஸ் லா ஆஃப் எலாஸ்டிசிட்டி. பேஜ் நம்பர் 54 எடுங்க. பேஜ் நம்பர் 54ல ஹூக்ஸ் லா அண்ட் இட்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் ஒரு ஹெட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஃபர்ஸ்ட் லைன் ஹூக்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதோட லாஸ்ட் லைன் ஸ்ட்ரெஸ் தட் ப்ரொடியூசஸ் இட் முடியது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது செகண்ட் ஒன்னோட ஆன்சர். தென் தேர்ட் ஒன் டிஃபைன் பாய்சன்ஸ் ரேஷியோ. பேஜ் நம்பர் 58 எடுங்க. பேஜ் நம்பர் 58ல ஃபிகர் 7.9க்கு கீழே ஒரு லாஸ்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுது. டார்க் லைனில் ஸ்டார்ட் ஆகுது, அதை நோட் பண்ணிக்கோங்க. It is defined as the ratio of அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் லைன் denoted by the symbol mu இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. தென் சேம் பேஜ்லேயே ரைட் சைடில் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பாய்சன்ஸ் ரேஷியோ mu is equal to lateral strain divided by longitudinal strain முடியது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது தேர்ட் ஒன்னோட ஆன்சர். தென் ஃபோர்த் ஒன் explain elasticity using intermolecular forces. பேஜ் நம்பர் 51 எடுங்க. பேஜ் நம்பர் 51ல எலாஸ்டிக் பிஹேவியர் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னு ஒரு ஹெட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அதில் தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. when a deforming force is அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த எக்ஸாம்பிளுக்கு மேலே லாஸ்ட்லேருந்து செகண்ட் லைன் எலாஸ்டிசிட்டி முடியது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர். தென் ஃபிஃப்த் ஒன் which one of these is more elastic, steel or rubber? why? பேஜ் நம்பர் 60 எடுங்க. பேஜ் நம்பர் 60ல ஒரு do you know இருக்கு. அதில் தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிங்க. ஸ்டீல் இஸ் மோர் எலாஸ்டிக் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் லைன் மாடுலஸ் இஸ் மோர் எலாஸ்டிக் இது முடியது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபிஃப்த் ஒன்னோட ஆன்சர். தென் சிக்ஸ்த் ஒன் எ ஸ்ப்ரிங் பேலன்ஸ் சோர்ஸ் ராங் ரீடிங்ஸ் ஆஃப்டர் யூசிங் ஃபார் அ லாங் டைம். ஒய்? பேஜ் நம்பர் 93 எடுங்க. பேஜ் நம்பர் 93ல கொஞ்சம் பிளேஸ் இருக்கு, அதில் நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. This is because of continuous usage, the wire loses its elasticity and does not regain its original dimension, that is length. Because of this, it show wrong readings. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. Then seventh one, what is the effect of temperature on elasticity? Answer பக்கத்துல நோட் பண்ணிக்கோங்க. As the temperature of substance increases, its elasticity decreases. Then eighth one, write down the expression for the elastic potential energy of the structured wire. Page number 59 எடுங்க. பேஜ் நம்பர் 59ல எலாஸ்டிக் எனர்ஜின்னு ஒரு ஹெடிங் ஸ்டார்ட் ஆகுது. அதில் செகண்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. கன்சிடர் அ ஒயர் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் சேம் சைட்லேயே W is equal to 1/2 FL which is equal to elastic potential energy முடியுது. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது 8th ஒன்னோட ஆன்சர். தென் 9th ஒன் ஸ்டேட் பாஸ்கல்ஸ் லா ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். பேஜ் நம்பர் 63 எடுங்க. பேஜ் நம்பர் 63ல பாஸ்கல்ஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஃபோர்த் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. இஃப் த ப்ரெஷர் என்ன அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதோட லாஸ்ட் லைன் டைமண்ட்ஸ் இன் மேக்னிடியூட் இது முடியது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது 9th ஒன்னோட ஆன்சர். தென் 10th ஒன் ஸ்டேட் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபிள். பேஜ் நம்பர் 64 எடுங்க.
பேஜ் நம்பர் 64ல ஃபிகர் 7.13க்கு கீழே ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுது. அது வென் அ பாடி இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் ஒரு இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அது முடியாத வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. வெயிட் ஆஃப் லிக்விட் டிஸ்பிளேஸ்ட் இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது 10th ஒன்னோட ஆன்சர். தென் 11th ஒன், வாட் டு யூ மீன் பை அப்த்ரஸ்ட் ஆர் பயான்சி? ஆன்சர் பேஜ் நம்பர் 64 எடுங்க. ஆன்சர் பேஜ் நம்பர் 64ல பயான்சின்னு ஒரு ஹெட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அதில் 4th லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. த அப்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் அதோட லாஸ்ட் லைன் கால்ட் பயான்சி முடியாத வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது 11th ஒன்னோட ஆன்சர். தென் 12th ஒன், ஸ்டேட் த லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன். பேஜ் நம்பர் 64 எடுங்க. பேஜ் நம்பர் 64ல அந்த நோட்டுக்கு மேலே ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுது. அதை ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. த லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வெயிட் ஆஃப் த பாடி முடியாத வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது 12th ஒன்னோட ஆன்சர். 13, டிஃபைன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் அ லிக்விட். பேஜ் நம்பர் 93 எடுங்க. பேஜ் நம்பர் 93ல கொஞ்சம் பிளேஸ் இருக்கு, அதில் நோட் பண்ணிக்கோங்க. It is defined as the tangential viscous force required to maintain a unit velocity gradient between its two parallel layers each of unit area. இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. Then 14, distinguish between streamline flow and turbulent flow. Page number 67 எடுங்க. பேஜ் நம்பர் 67ல ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோன்னு ஒரு ஹெட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அதில் செகண்ட் பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. when a liquid flows அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 6th லைனில் இந்த ஃப்ளோ முடியாத வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் லைன் இஃப் வி அஸ்யூம் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சேம் பேஜில் ரைட் சைட் ஃப்ளோ முடியாத வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது 14ஓட ஆன்சர். தென் 15, what is Reynolds number? Give its significance. Answer page number 68 எடுங்க. பேஜ் நம்பர் 68ல டேபிள் 7.3க்கு கீழே ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுதுல, அதில் ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. ரெனால்டு நம்பர் ஆர்சி இஸ் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அதோட லாஸ்ட் லைன் ஆர் டர்புலன்ட் முடியாது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது 15ஓட ஆன்சர். தென் 16, define terminal velocity. பேஜ் நம்பர் 69 எடுங்க. பேஜ் நம்பர் 69ல terminal velocityன்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதில் தேர்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. the maximum constant velocity அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4th லைன் terminal velocity vt முடியாது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது 16ஓட ஆன்சர். தென் 17, write down the expression for the Stokes force and explain the symbols involved in it. பேஜ் நம்பர் 70 எடுங்க. பேஜ் நம்பர் 70ல Stokes law and its application ஒரு ஹெட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே F is equal to 6 pi eta RVன்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இது ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த தேர்ட் பாயிண்டோட லாஸ்ட் லைன் ஈட்டா ஆஃப் த லிக்விட் முடியாத வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது 17ஓட ஆன்சர். தென் 18, ஸ்டேட் பெர்னோலிஸ் பிரின்சிபிள். பேஜ் நம்பர் 83 எடுங்க. பேஜ் நம்பர் 83ல பெர்னோலிஸ் தியரம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. அக்கார்டிங் டு பெர்னோலிஸ் தியரம் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரிமைன்ஸ் அ கான்ஸ்டன்ட் முடியாத வரைக்கும் நோட் பண்ணுங்க. தென் இந்த இக்குவேஷனையும் நோட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் முடியாத வரை நோட் பண்ணுங்க. Then 19, what are the energies possessed by a liquid? Write down their equations. Page number 82 எடுங்க. பேஜ் நம்பர் 82ல pressure, kinetic and potential energy of liquidsன்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. a liquid in a steady flow அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதோட லாஸ்ட் லைன் ரெஸ்பெக்டிவ்லி இது முடியாத வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. தென் அந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல KE இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அதை நோட் பண்ணிக்கோங்க. KE இஸ் ஈக்குவல் டு ½ mv², இதை நோட் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் செகண்ட் ஒன் பொட்டன்ஷியல் எனர்ஜிலே ஒரு இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. PE இஸ் ஈக்குவல் டு mgh, இதை நோட் பண்ணுங்க. இது 19ஓட ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 20, two streamlines cannot cross each other. Why? பேஜ் நம்பர் 88 எடுங்க. பேஜ் நம்பர் 88ல கொஞ்சம் பிளேஸ் இருக்கு, அதில் நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. If two streamlines cross each other, the fluid particle at the point of intersection will have two different directions of flow.
This will destroy the steady nature of the fluid flow. இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. Then question number 21, define surface tension of a liquid, mention its SI unit and dimension. Page number 74 எடுங்க. Page number 74ல surface tension last start ஆகுது, அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. The surface tension of a liquid அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி then next pageல relations between surface tension and surface energyக்கு மேலே கொடுத்துருக்காங்க, mt raised to -2 respectively. இது முடியாத வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது 21 ஓட ஆன்சர். Then 22, how is surface tension related to surface energy? Page number 75 எடுங்க. Page number 75ல figure 7.25க்கு மேலே ஒரு paragraph ஸ்டார்ட் ஆகுதுல, அதை நோட் பண்ணிக்கோங்க. The surface energy per unit area அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி surface tension முடியாத வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது 22 ஓட ஆன்சர். Then 23, define angle of contact for a given pair of solid and liquid. Page number 76 எடுங்க. Page number 76ல ஸ்டார்டிங்லேயே நோட் பண்ணிக்கோங்க. The angle between அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதோட லாஸ்ட் லைன் solid and liquid முடியாத வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது 23 ஓட ஆன்சர். Then 24, distinguish between cohesive and adhesive forces. Page number 72 எடுங்க. Page number 72ல செகண்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுதுல, the molecules of a liquidனு அதில் தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. The force between the like அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதோட லாஸ்ட் லைன் which is called adhesive force முடியாத வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது 24 ஓட ஆன்சர். Then 25th, what are the factors affecting the surface tension of a liquid? Page number 73 எடுங்க. Page number 73ல factors affecting the surface tension of a liquid ஒரு ஹெட்டிங் ஸ்டார்ட் ஆகுது, அதில் எல்லா ஹெட்டிங்கை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து the presence of any contaminations or impurities அதை நோட் பண்ணுங்க. Then second one, the presence of dissolved substances அதை நோட் பண்ணுங்க. Then next page எடுங்க. Then next pageல third one electrification, then fourth one temperature. இது 25th ஓட ஆன்சர். Then 26, what happens to the pressure inside the soap bubble when air is blown into it? Answer மேலே நோட் பண்ணிக்கோங்க. Pressure is greater inside the smaller bulb. Then 27, what do you mean by capillarity or capillary action? Page number 79 எடுங்க. Page number 79ல ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க இல்லை, அதுக்கு மேலே ஒரு பேராகிராஃப் இருக்குது, அதில் லாஸ்ட்ல இருந்து 5th லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. த ரைஸ் ஆர் ஃபால் ஆஃப் அ லிக்விட் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்ல இருந்து 3rd லைன் ஆர் கேபிலரி ஆக்ஷன் இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது 27 ஓட ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 28 நோட்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்க. State the principle and usage of Henry meter. Page number 85 எடுங்க. Page number 85ல Venturi meterனு ஒரு heading start ஆகுது. This device is used to அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி then right sideலயே first line fluid flowing through the pipe முடியாத வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது 29 ஓட ஆன்சர். ஸோ இந்த லெசனில் உள்ள ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இனி லாங் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் பேஜ் நம்பர் 54 எடுங்க. பேஜ் நம்பர் 54ல ஹூக்ஸ் லா அண்ட் இட்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன்னு ஒரு ஹெட்டிங் ஸ்டார்ட், அதில் ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. ஹூக்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சேம் பேஜ்லேயே ரைட் சைடு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ப்ரொஃபைல் கர்வ் அதுக்கு முன்ன லைன் த எலாஸ்டிக் லிமிட் முடியாத வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது டீட்டெயில் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். தென் செகண்ட் ஒன் பேஜ் நம்பர் 55 எடுங்க. பேஜ் நம்பர் 55ல லெஃப்ட் சைடில் தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் எலாஸ்டிக் மாடுலஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகுது, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்கள். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் யங்ஸ் மாடுலஸ் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த டேபிள் முடியாத வரைக்கும் நோட் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பேஜில் பல்க் மாடுலஸ் கொடுத்துருக்காங்க.
பல்க் மாடுலஸ் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி சேம் பேஜ்லேயே அந்த பாக்ஸுக்கு கீழே லாஸ்ட்ல இருந்து தேர்ட் லைன் முடியது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. வேல்யூ ஆஃப் பல்க் மாடுலஸ் முடியது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. தென் பேஜ் நம்பர் 57 நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆர் ஷியர் மாடுலஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்கள். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் சேம் பேஜ்லேயே ரைட் சைடில் லாஸ்ட்ல இருந்து செகண்ட் பேராகிராஃப் லாஸ்ட் லைன் முடியாத வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஆஃப் ரிஜிடிட்டி இஸ் ஸ்மால் முடியாத வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது டீட்டெயில் செகண்ட் ஒன்னோட ஆன்சர். தென் தேர்ட் ஒன் பேஜ் நம்பர் 59 எடுங்க. பேஜ் நம்பர் 59ல எலாஸ்டிக் எனர்ஜின்னு ஒரு ஹெட்டிங் ஸ்டார்ட். அதில் ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. when a body is structured அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் சேம் பேஜ்லேயே லாஸ்ட் லைன் ஸ்ட்ரெஸ் இன்டு ஸ்ட்ரெயின் முடியுதுல அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது டீட்டெயில் தேர்ட் ஒனோட ஆன்சர். தென் ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் பேஜ் நம்பர் 61 எடுங்க. ஆன்சர் பேஜ் நம்பர் 61ல ப்ரெஷர் டியூ டு ஃப்ளூயிட் காலம் அட்ரஸ்ட்னு ஒரு ஹெட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அதில் செகண்ட் பேராகிராஃபில் தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்கள். கன்சிடர் ஏ வாட்டர் சாம்பிள் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் 2 காலம் கொடுத்துருக்காங்க. அதில் செகண்ட் காலம் முடியாத வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. P is equal to rho GH முடியாத வரை நோட் பண்ணுங்கள். இது டீட்டெயில் ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர். தென் ஃபிஃப்த் ஒன் ஆன்சர் பேஜ் நம்பர் 63 எடுங்க. பேஜ் நம்பர் 63ல பாஸ்கல்ஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் ஒரு ஹெட்டிங் இருக்குது. அதில் ஃபோர்த் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. பாஸ்கல்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் சேம் பேஜில் எக்ஸாம்பிள் 7.7க்கு மேலே முடியாத வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. த லிஃப்ட் முடியாத வரைக்கும் நோட் பண்ணுங்கள். இது டீட்டெயில் ஃபிஃப்த் ஒன்னோட ஆன்சர். தென் சிக்ஸ்த் ஒன் ஆன்சர் நோட்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. தென் செவன்த் ஒன் பேஜ் நம்பர் 69 எடுங்க. பேஜ் நம்பர் 69ல எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் டெர்மினல் வெலாசிட்டின்னு ஒரு ஹெட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சேம் பேஜில் லாஸ்ட் லைன் டெர்மினல் வெலாசிட்டி முடியாத வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது டீட்டெயில் செவன்த் ஒன்னோட ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 8 பேஜ் நம்பர் 71 எடுங்க. பேஜ் நம்பர் 71ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. கன்சிடர் ஏ லிக்விட் ஃப்ளோயிங் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சேம் சைடில் லாஸ்ட் லைன் அந்த ஃபார்முலா முடியாத வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. V is equal to pi r power 4p divided by 8 theta L முடியாத வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது டீட்டெயில் 8th ஒன்னோட ஆன்சர். தென் நைன்த் ஒன்லேயே 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் பேஜ் நம்பர் 77 எடுங்க. பேஜ் நம்பர் 77ல எக்ஸசர் ப்ரெஷர் இன்சைட் ஏர் பபிள் இன் அ லிக்விட் அதான் ஃபர்ஸ்ட் நைன்த் ஒன்னில் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். கன்சிடர் அன் ஏர் பபிள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணி தென் நெக்ஸ்ட் பேஜில் செகண்ட் ஒன்னோட மேலே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கல்ல அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. 2t/r இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன் நைன்த் ஒன்னில் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். தென் நைன்த்தில் செகண்ட் ஒன் சேம் பேஜில் தான் இருக்குது. எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் எ சோப் பபிள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் ஒன்னோட ஆன்சர். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுலேயே லாஸ்ட் ஒரு இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க 4t/r இது வரைக்கும் நோட் பண்ணுங்கள். இது செகண்ட் ஒன். தென் தேர்ட் ஒன் வந்து
எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் த லிக்விட் ட்ராப் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி சேம் பேஜ்லேயே லாஸ்ட் லைனில் ஒரு இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. 2T/R இது முடியது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது டீட்டெயில் 9th ஒன்னோட ஆன்சர். தென் 10th ஒன் பேஜ் நம்பர் 80 எடுங்க. பேஜ் நம்பர் 80ல் கன்சிடர் ஏ கேபிலரி டியூப்னு ஸ்டார்ட் ஆகுதுல, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணி பேஜ் நம்பர் 81ல் எக்ஸாம்பிள் 7.12க்கு மேலே லைன் முடியது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. வில் பி தி கேபிலாரிட்டி இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது டீட்டெயில் 10th ஒன்னோட ஆன்சர். தென் 11th ஒன் பேஜ் நம்பர் 82 எடுங்க. பேஜ் நம்பர் 82ல் இக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டின்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது. அதில் செகண்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்கள். கன்சிடர் எ பைப் ஏபி அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி சேம் பேஜில் எக்ஸாம்பிள் 7.14க்கு மேலே லைன் வெலாசிட்டி ஆஃப் த லிக்விட் முடியது வரைக்கும் நோட் பண்ணுங்கள். இது டீட்டெயில் 11th ஒன்னோட ஆன்சர். தென் 12th ஒன் பேஜ் நம்பர் 83 எடுங்க. பேஜ் நம்பர் 83ல் பெர்னாலிஸ் தியரம்னு ஒரு ஹெட்டிங் ஸ்டார்ட் ஆகுது, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் இந்த இக்குவேஷன் முடியது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. P/ρg + ½ V²/g + h = கான்ஸ்டன்ட் முடியது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது 12th ஒன்னோட ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 13 பேஜ் நம்பர் 85 எடுங்க. பேஜ் நம்பர் 85ல் வென்ச்சுரி மீட்டர்னு ஒரு ஹெட்டிங் ஸ்டார்ட் ஆகுது, அதில் திஸ் டிவைஸ் அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் அதர் அப்ளிகேஷன்ஸுக்கு மேலே ஒரு இக்குவேஷன் இருக்குது, அது முடியது வரைக்கும் நோட் பண்ணுங்கள். இது டீட்டெயில் 13th ஒன்னோட ஆன்சர். ஸோ இந்த லெசனில் உள்ள ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் லாங் ஆன்சர்ஸ் ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த லெசனில் உள்ள புக் பேக் ஆன்சர்ஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.